நான் எல்லா காவலோட இருதயத்துல காத்து கொள்ளல. ஜீவ ஓட்டுருவானா ஊரும், ஆனா ஓடாது. நான் பரிசுத்த ஆவியை பெற்று 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னு யாரோ சொன்னா, உங்களுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க எல்லா காவலோடு உங்களுடைய இருதயத்தை, கண்கள் நிச்ச, மாம்சத்து நிச்ச, ஜீவனத்தின் பெருமை என்கிற இந்த பாவங்கள், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எங்கிருந்து ஊறுகிறது என்றால் இருதயத்திலிருந்து தான் ஊன்றுது. இருதயத்தில் தான். இயேசு அழகா சொல்றாரு, சகல சம்சயங்களும் பொல்லாதவைகளான எண்ணங்களும் பொல்லாத கிரியைகளும் எல்லாம் எங்கிருந்து தான் வருதான்? இருதயத்திலிருந்து. இயேசு அழகா சொல்ற பாருங்க, இருதயத்திலிருந்து தான் அதெல்லாம் உருவாகுது. அப்போ இருதயத்தை என்ன செய்யணும்? கேட்டை போட்டு பூட்டிடணும். ஒழுங்கற்ற ஆவி உள்ள வராதபடி கண்கள் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமையை ஸ்டிமுலேட் பண்ணுகிற எந்த கிரியைகளும் உங்களுடைய இருதயத்தை அணுகாதபடி நீங்க என்ன செய்யுங்க? எல்லா காவலோடும் காத்துக்க. எல்லா காவல்னு என்ன? கொஞ்சம் நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க வாட்ச்மேன் போட்டுக்குருவாங்க, கொஞ்சம் பணம் வச்சிருக்கிற கேமரா போட்டுக்குருவாங்க, அதை காட்டி பணம் கம்மியாக வச்சிருக்கிற கேட்டு போட்டுக்கிறோம். உண்மையா இல்லையா? நான் சொல்கிறேன் உண்மையா இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, எந்த அளவுக்கு உங்களுடைய இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டை போட்டு பூட்டணுமா? கேமரா வைக்கணுமா? வாட்ச்மேனை வைக்கணுமா? உங்களுடைய வீட்டில் என்ன பொருள் இருக்குது, உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பது உங்களுக்கு தான் தெரியும். வாட்ச்மேன் வைக்கிற அளவுக்கு உள்ள பொருள் இருக்கா, வாட்ச்மேன் வச்சுக்கோங்க. கேமரா வைக்கிற அளவுக்கு அங்கே தேவைகள் இருக்கா, கேமரா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிறோம். இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்னா, எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கணும். கேட்டு இருந்து கதவு இருந்தா பத்தாது. சொல்லுங்க சொல்லுங்க, எது இருந்தா பத்தாது? கேட்டு வேணும். சொல்லுங்க, கேட்டு இருந்தா பத்தாது, கேமரா வேணும். கேமரா இருந்தால் பத்தாது, வாட்ச்மேன் வேணும். ஆமாம் ஆமாம். என்ன ஆமாவை காணா? அதாவது நம்முடைய பொருளாதார வாழ்க்கை கம்மியாக இருந்து கதவோ கேட்டோ கேமராவோ வாட்ச்மேனோ அவங்க அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் இந்த இருதயங்கிற அந்த பொக்கிஷத்தில், இந்த இருதயம் என்கிற இந்த ஊற்றில், இருதயம் என்கிற இந்த நற்பொருளில் ஆண்டவருடைய ஆவியை கொடுத்துருக்கிறாருன்னா, எல்லா விதமான காவலோடு நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணுமா? என்ன செய்யணும்? எல்லா விதமான காவலோடு என்ன செய்யணுமாங்க? எத்தனை பேர் காத்துக்கொள்றீங்க? கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உள்ள போகாதபடி யாரெல்லாம் காத்துக்கொள்றீங்க?